கொஞ்சம் நடுவாங்க. அதாவது உயர்ந்த ஆஸ்தானங்கள் ஆழ்வார்கள் கொண்டாடின மாயாஜால் பிஜேபி இதற்கெல்லாம் நடுவே ஏதோ ஒரு பெருமாள் ஓரமா உட்கார்ந்து இருக்க அந்த கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போயிட்டு பிஜேபியில போய் அபிவாதத்தை சொல்லிட்டு அங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அங்க விநாயகன் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரத்துல எல்லாம் போயிட்டு அங்க நீங்கள் விளையாடக்கூடிய அக்குழியத்துக்கு போயிட்டு டைம் இருந்ததுன்னா ஒருவேளை கட்டிட்டு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாவம் அவங்க மோட்சம் கொடுக்குறதுன்னு ஒரு பெருமாள் கிட்ட நித்திய கல்யாண பெருமாள் பேரு திரு இடரந்தை எந்தை பிராணி இடப்பக்கமாக பூமி பிராட்டியை தாங்கிக் கொண்ட கஷேத்திரம். ஆனா இப்ப நான் சொல்றது என்னன்னா 1990s கூட ஒரு பிரசித்தமா இருக்கு. இப்ப போன நல்ல கூட்டம் எதுக்கு கல்யாணம் நித்திய கல்யாண பெருமாள் இவர் மேட்ரிமோனி நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுருவார். இவருக்கு ஒரு ரூல் என்னன்னா நம்ம கோவில மாலை போட்டுக்கணும், அந்த மாலையை எடுத்துன்னு போகணும், கல்யாணம் ஆனாலும் திருப்பி தம்பதியா வரணும், அந்த வர பொண்ணும் ஆணும் வரத்துக்கு ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு தம்பதியா இருக்கணும். இதே நீ வேண்டிய நீயே போய் மாலை கொடுத்துட்டு வந்துடும் சொல்றது அந்த வரக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பரவாயில்லைங்களா பார்க்கலாம். நித்திய கல்யாண பெருமாள் ஆச்சரியமான பெருமாள், ரொம்ப அழகான கோவில். இங்க திருவிடந்தை போனீங்கன்னா ஹாஸ்டல் ரொம்ப அழகா இருப்பாங்க. பெருமாளே இந்த வராக நீங்க விதேசிகளுக்கு சொல்லி பாருங்க, வராக போர் அப்படின்பா. அந்த போருக்கு இருக்கக்கூடிய அழகை இந்த திருவிடந்தையில போய் பார்க்கணும். நாகப்பட்டினம் பெருமாள் கூட அவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியாது. நித்திய கல்யாண பெருமாளை பார்த்தா ஆழ்வார் இந்த பாசனத்தில் இருக்கிற இவளும் வெண்மதி போல் திருமுகத்தன்மை செழிவழன் நமதுமை பிறந்த அவளும் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆசையும் ஆசை விடானால் இவளையன் கண்ணி கொல்லியம் பாவை சொல்லும் நின்றால் மயந்திருந்த இவளை உண்மத்தால் நினைந்திருந்தால் இவழந்தை எந்திருக்கிறானே. ஆச்சரியமான பெருமாள் குனிந்த ரிஷி. குனின்னு நான் சொல்றது ஆக்ஷன் தமிழ்ல குனியும் வரும் இல்ல, ரிஷி பேரு குனி. இந்த குனிந்த ரிஷிக்கு ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை காடவர்னு ஒரு மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். காடவருக்கு நிறைய பெண்கள் பிறந்தார். இவ்வளவு கணக்கு சொல்லுங்க 360. அப்போ 360 பொண்ணாசாக்க பெரிய 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 குடும்பமா இருக்கும் போது ஆனா 360 பேரும் ஓட் போட்டுன்னா நல்லா இருக்கும். இந்த 360 பேர் பொண்கள் அந்த 360 பொண்ணு அப்பா ரொம்ப பயன்றாரு. இப்படி திரும்பின்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு கர்ப்பத்துல என்ன ஆகும், 8 குழந்தை 4 குழந்தையாவே போட்டு 1 குழந்தையாவே போட்டார் நிறுத்திருக்கலாம. ஆனா 360 குழந்தைகள், அதனால மங்களமே பாடலே சுகமே பாடல 360 பொண்கள். 360 பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தினுடைய செலவு வச்சுன்னா எப்போ பண்ணி முடிக்கிறது பெருமாளுக்கு சரணாகி பிரதேவ பிரபந்தாலே கவாசினிக்கு யாருக்கே சரணாகி பண்ணார். பெருமாள் ஆத்தானா பொண்ணு ஒன்னா சேர்த்து அவளே தாயார் என்கின்ற உருவில் பெருமாள் நித்தியபடி ஒரு கல்யாணம் பண்ணார். கடைசியில் ஒன்னா சேர்த்தார். நித்தியப்படி கல்யாணம் பண்ணார். அவருக்கு நல்ல பிராக்டிஸ். இப்போ அவருக்கு நல்ல பரிச்சயம் எவ்வளவு ஆகும் எவ்வளவு செலவு. அதனால கல்யாணம் ஆக வேண்டியவா அவர்கிட்ட போய் கேட்டு அவரே லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு வச்சுக்கோ, அதுக்காக வச்சுக்கோ, திருவண்ணாமலை இன்னைக்கு வச்சுக்கோ, போட்டுக்க மாட்டா. அதனால இதெல்லாம் வச்சு அவரே செலவெல்லாம் போட்டு கொடுத்துருவார். அதனால திருவிடந்தை எந்தை பிராணி. அதனால இந்த நாரதருக்கு ஒரு சந்தேகம் வந்ததான். பெருமாளுக்கு பரப்பமா சௌஷீயமா குணம் 2 குணம் ஞாபகம் சொல்லுவோம். இது வேதாந்தா கிளாஸ் இல்ல, கொஞ்சம் சுலபமான கிளாஸ் தான். ஆனா உங்களுக்கு ஒரு 2 வார்த்தை ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபிக ஸ்வரூப விசேஷனம். பெருமாளை விட்டு அகலாத குணங்கள் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மன்னு சொல்றோம். 3 குணம். ஆனந்தத்துவம், அமலத்துவம், குற்றமற்ற தன்மை, இதெல்லாம் சேர்த்து ஸ்வரூப நிரூபக தர்மம். பெருமாளை விட்டு அகலாத குணங்கள், இன்செட்டபிள், அப்ப சித்த விசேஷமா இருக்கக்கூடியது. இது அவருடைய நேச்சர், ஸ்வரூப நிரூபக தர்மம். ஆனா அந்த பெருமாளை விசேஷித்து சொல்லக்கூடிய நிரூபித ஸ்வரூப விசேஷம். ஔதாரியம், காம்பீரியம், ஸ்தைரியம், காரண்யம், மார்கலம், ஆர்ஜலம், வாத்சல்யம், இந்த போன்ற குணங்கள். நாரதருக்கு ஒரு சந்தேகம் கொடுத்தா. அவர் எங்கேயோ கொஞ்சம் சந்தேகிக்காம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப பெருமாளுக்கு பரத்வம் குணம் வசதியா, சௌஷீயன்ற சௌரபியன்ற குணம் வசதியா? அந்த சந்தேகத்தை பெருமாள் தீர்த்தவிட அந்த இடம். அதனால ஹரிகேசவன் என்கின்றவன் திருவிடந்தையில் நித்தியப்படி பெருமாளுக்கு அவருடைய அடியவர்களுக்கு தனியாராக கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். தனியாராக ஸ்தலசுத்தி பண்ணி இலையை விட்டு அழகாக அந்த தண்ணீருக்கு ஒரு குவளையை வைத்து அவருக்கு போஜனம் இட வேண்டும். தனியாராதனம் பரந்து விஷ்ணு தர்மோத்தர புராணத்தை சொல்லிட்டு ஆராதனம் சிரேஷ்டம் விஷ்ணு ஆராதனம். விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் உயர்ந்ததுன்னா அவருடைய அடியவர்களுக்கு சாப்பாடு போஜனம் விடுவது. அதனால இந்த ஆச்சரியமான இந்த கஷேத்திரம்
திருவிடந்தை எந்திரிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முக்கியமான கஷேத்திரம்னு ஒரு குறிப்பு வச்சுக்கணும்.